டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருந்தாங்க நண்பர்கள். அதுக்கு விளக்கங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் டேட் சம்மந்தமாக ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ரிலீஸ் ஆகிருந்தது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, பிஃபார்ம் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் சர்ச் பண்ணால் வரல. எம்ஃபார்ம் தான் இப்போதைக்கு டேட் அப்டேஷன் வந்துருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இன்னும் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் வந்து நமக்கு ஷெடியூலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. எக்ஸாமினேஷன் ஸ்கீம் மட்டும் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அஃபிஷியலாக. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் நமக்கு ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக நமக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ 27th நமக்கு யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் செமுக்கா ஈவெண்ட்ஸ் செமுக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3rd செமஸ்டர் எக்ஸாம் டேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 27th மே இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். 3rd செமஸ்டருடைய எக்ஸாமினேஷன் டேட் 27th மே, இன்னும் ஒரு 25 டேஸில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் இருக்கலாம். அது வந்து எந்த ஆர்ட்ஸ் செம் ஈவெண்ட் செம் அதை பொறுத்து ஆல்டர்னேட்டிவாக வரதுனால ஒரு 10 டேஸ் முன்ன பின்ன இருக்கும். மேக்ஸிமம் 27th இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்ஃபார்மில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறது டஃப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறது டஃப் இல்லை. ஸோ கம்பேர்ட் டு பிஃபார்மசி டிகிரி கோர்ஸ், நம்மளுடைய எம்ஃபார்மில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு 4 பேப்பர்ஸ் இருக்கும், செகண்ட் செமஸ்டர் 4 பேப்பர் இருக்கும், 3rd செம்மில் ஒரு பேப்பர் அண்டு 4th செமஸ்டரில் ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிஃபார்மசி கம்பேர் பண்ணும்போது எம்ஃபார்மில் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ஸ்பெஷலிஸ்ட்டாக படிப்போம். ஆனால் 4 பேப்பருங்கும்போது நமக்கு டைம் ஓரளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் ஃபஸ்ட் கிளாஸ்க்கும்போது 60% நம்ம நார்மலாக வந்து 75% நம்ம ஈஸியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறது வந்து டஃப் கிடையாது. கம்பேர் டு யூஜி, அதாவது நான் செமஸ்டர் சிஸ்டம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஜியில் வந்து மார்க் ஸ்கோரிங்கிறது கம்பேர் டு யூஜி இட் வில் பி ஈஸி ஒன்லி, இட் இஸ் நாட் டஃப். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.